ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள், ஆங்கில வருடம் செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள், கிழமை சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன ராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய மைக்ரோ ராசி இதோ. மேஷம். வேலையில் துரிதமாக செயல்பட்டு வேலைப்பளுவை நீங்களே ஏற்றுக்கொள்வீர்கள். அவசரப்படாமல் செய்யக்கூடிய எந்த காரியங்களும் உங்களுக்கு ரிப்பீட்டபிலிட்டி, அதாவது செய்கிற வேலையை திருப்பி செய்கிற மாதிரி ஒரு வேலைப்பளுவை உங்களுக்கு தராது. கோபத்தை தவிர்க்கவும், அவசரப்படாமல் நிதானமாக செயல்படவும், தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அதற்காக சில எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தொழிலையே மாற்றினாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தொழிலில் நீங்கள் நினைத்தபடி சாதித்து என்று காட்டுவீர்கள். மொத்தத்தில் தொழிலில் உங்களை முன்னேற்றமாக கொண்டு செல்லக்கூடிய நாள் என்று. ரிஷபம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்கள் விரும்பிய காரியங்களை நினைத்தபடி நினைத்து முடிப்பீர்கள். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய விருப்பங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கப் போகிறது. அதனால் அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு தேவையானதை, உங்களுக்கு அவசியமானதை விரும்பி அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். அதோடு இல்லாமல் உங்களுடைய செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்கும். மூத்தோர்கள் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகளெல்லாம் நல்ல வெற்றி பெறும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருப்பார்கள். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதால் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுனம். உங்களுக்கு ஏற்ற சந்திரனாக இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுடைய செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் விமர்சனங்களும் வீண் பழிகளும் வரும். அதுக்கு காரணம் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெளிவான திட்டங்கள் இல்லாத திட்டங்களை மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. ஒரு திட்டம் போட்டு அதை செயல்படுத்தும் போது அது 90% முடிகிற ஸ்டேஜில் இது தருமோ, பலன் தருமோ தராதாங்கிற ஒரு நம்பிக்கையின்மையில் திட்டத்தை மாற்றுவீங்க. அது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது முடிச்ச ஒரு பலன் தந்துருக்கும். அது உங்கள் திறமையும் அப்படி தான். உங்கள் திறமை மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதனால் உங்கள் திறமை மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நல்ல வெற்றிகளை காண்பீர்கள். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய இனிவான கனிவான பேச்சினால் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் உங்களை அனுசரித்து செல்வார்கள். மகிழ்ச்சியான நாள் என்று. கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியும் பேராதனமாக இருக்க போகிறீங்க. அதுக்கு முக்கிய காரணம் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்டு நடக்க போகிறாங்க. இதை விட பேரானந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காது. யார் உங்களை கேட்குறாங்களோ இல்லையோ, வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்டு அல்லது உங்கள் மனசரிச்சு நடந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அது உங்களுக்கு இன்றைக்கி நடக்கப் போகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் நல்ல வெற்றியை பெறும். ஆனால் அதற்கு ஒரு சின்ன வேலை மட்டும் நீங்கள் பண்ணணும். அவசரப்படாமல் நிதானமாக செஞ்சீங்கன்னா எல்லா வேலையும் நன்றாக இருக்கும். சகோதரோட சில கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு மனமறிந்து நடப்பதால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். சிம்மம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க. என்ன தான் நீங்கள் உங்களுடைய நிர்வாகத் திறமை இருந்தாலும், நண்பர்கள் உதவியெல்லாம் இருந்தாலும் கூட, உங்களுடைய பேச்சில் கோபத்தையும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்காவிட்டால் உங்களுடைய வேலைப்பளு அதிகரிக்கும். உங்களுக்கு கீழே இருக்க ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான். அவன் வேலையை எடுத்து நீங்களே செய்ய வேண்டியிருக்கும். அதனால் சில மாற்றங்கள் செய்து அதனால் கூட உங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். இதை மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க. கோபதாபத்தை குறைச்சிக்கோங்க. எல்லாம் நல்லபடியாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களை சார்ந்து இருக்கிறதுனால இந்த நாளை பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து போயிடுவீங்க. கன்னி. மகிழ்ச்சியான நாள்.
எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் வீண்பலி இருந்தாலும் முயற்சி எடுத்து உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள போகிறீங்க. உங்கள் விருப்பம் நிறைவேறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஆள் நீங்கள். அதனால் உங்கள் விருப்பங்கள் நிறைய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு பரிகாரம் பண்ணணும். கோபதாபத்தை குறைச்சிக்கணும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். அவருடைய வித்தியாசமான நடைமுறை கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துலாம் சந்தோஷமான நாளுங்க. நீண்ட நாளாக பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி செயல் திட்டமாக வடிவம் பெற்று அது செயல்படுத்தி வெற்றி காண போகிறீங்க. உங்கள் திறமையெல்லாம் இன்றைக்கி வெளியில் வரும். அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் புதிய திறமைகளை கற்று மேலும் மேலும் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி கொள்வீங்க. உறவினர் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் திட்டங்கள் எல்லாம் நல்ல வெற்றியை பெறும். வாழ்க்கை துணையோட மலர்வு நிலைகளாக பழைய விஷயங்களை பேசி மகிழ்ந்திருக்க போகிறீங்க. சந்தோஷமான நாள் என்று. விருச்சிகம் இன்றைக்கி கொஞ்சம் கடின உழைப்புகள் செய்யக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாற்றங்களால் வேலைப்பளு அதிகரிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து இன்றைக்கி வெற்றி காண போகிறீங்க. அதனால் கட்டாயமாக இந்த நாள் உழைப்புக்கு அவசியமான நாள். அந்த உழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருங்கிறனால அதை சுமையாக கருதாமல் நல்லபடியாக பண்ணிங்கன்னா நல்ல வெற்றியை காணலாம். மாற்றங்கள் செய்து வெற்றி காணக்கூடிய நாள். சில பேர் இருக்கிற இடத்த மாற்றுவீங்க. மனமாற்றங்கள் ஏற்படுவதால் மகிழ்ச்சி உண்டாகும். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். வாழ்க்கை துணையோட ஆளுமை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அது ஆதரவாகவும் அனுசரித்து போனால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சந்தோஷத்தை விட்டுறாதீங்க. தனுசு இன்றைக்கி நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகிற மகிழ்ச்சியான நாளுங்க. உங்களுடைய வாக்கு திறமையால், உங்களுடைய பேச்சு திறமையால் தொழிலில் நீங்கள் விரும்பினதெல்லாம் இன்றைக்கி அடைய போகிறீங்க. தொழில் இலக்குகளை எளிதில் அடைய போகிறீங்க. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. இன்றைக்கு உங்கள் செயல்படுற ஒரு சுறுசுறுப்பு, அதாவது சுறுசுறுப்புங்கிற காட்டில் ஒரு என்ன சொல்வது, ஒரு மின்னல் வேகம் இருக்கும். அதுவே உங்களுக்கு நிறைய வெற்றிகளை பெற்றுத்தரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசக்கூடிய நாட்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். பொருளாதார வளர்ச்சி இருக்கும். பின்ன வேறு என்ன வேணுங்க? சந்தோஷமாக இருக்கலாங்க. சந்தோஷமான நாள். மகரம் செல்வாக்கான நாளுங்க. உங்களுடைய அந்தஸ்து உயரும். தொழிலில் உங்களை எல்லோரும் சார்ந்து இருப்பார்கள். தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கும். நீங்கள் நினச்சபடி நடத்த போகிறீங்க. திட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக வெற்றி பெறும். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும். அதனால் நினைத்தபடி நடப்பதாலும் தொட்டது தொடங்கும் நாளாலும் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. உங்களை கையில் பிடிக்க முடியாது. கும்பம் இன்று நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்லாம் நீங்கள் நல்லபடியாக வெற்றி பெறும். பெரியோர்கள், மூத்தோர்கள், அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குறுகிய தூர பயணங்கள் செய்வீங்க. அவசரப்படாமல் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரித்தாலும் அவர்கள் உங்களை அன்போடு சந்தோஷிக்க வைப்பார்கள். கோபத்தை தவிர்க்கவும் மகிழ்ச்சியாக இருக்கவும். மீனம் நீண்ட நாளாக சொல்லி கொண்டு இருந்ததை இன்று செயல் வடிவமாக்க போகிறீங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. எப்படா செய்கிறதுன்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அது இன்றைக்கி தான் செயல் வடிவம் பெறப்போகிறது. அதனால் நல்லாயிருக்கும். கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிறது எல்லோரும் கேட்பாங்க. கேட்குறதுனால கேட்டபடி நடக்கணும் செய்வாங்க. அதனால் அவங்களுடைய ஆதரவு பெருகும். அதனால் பேச்சில் கோபத்தை குறைங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. ஆனால் வாழ்க்கை துணையோட உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் அவர் ரொம்ப முக்கியமாக இருப்பார். அவர் உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவதில் தலையாய கடமை போல் செயல்படுவார். வேறு என்ன வேணும்? நீங்கள் விரும்பியதை செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. அதுவும் கூட இருக்கக்கூடிய அது பெட்டராக ஆகும்போது இன்னும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். கோபத்தை குறைத்து கொண்டால் ஆதரவு பெருகும். வாழ்க்கை துணை மகிழ்ச்சியாக இருக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக இருப்பது போல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. மேலும் ஆயுள் ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.